டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மொத்தமா கிடைச்சிட்டு இருந்த வாக்குகள், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பட்டியலின மக்கள் வாக்குகள் திமுகவுக்கு இந்த முறை வந்து செய்யறதுல சில சதவீதம் குறையலாம் பாஜக அதிமுக கூட்டணி பிளவுனால அப்படின்ற பேச்சுடைய வெளிப்படையாக இதை புரிஞ்சுக்கணுமா திருமாவளவன் பேசுனத? அதுதான் இப்ப மோடி எடப்பாடியுடைய இந்த ரகசிய திட்டமே திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு, அது ஒரு சித்தாந்த அணிக்கு கிடைக்கின்ற அந்த வாக்கு திரட்சியை சிதைப்பதற்கு எடுத்த நடவடிக்கை தான் அது. ஏன்னா நீங்க இப்ப கூட பாருங்களேன், நம்ம குமரகுரு பாஜகவில் இருக்கிற என் சகோதரர் குமரகுருன்னு எங்க அக்னி ஏதாவது ஒரு வார்த்தை 2 பேர் முரண்படுறாங்களான்னு பாருங்க. 2 பேர் இவரு அதிமுகவுடைய எடப்பாடியுடைய தீவிரமா ஆதரிச்சு பேசக்கூடிய எங்க அக்னி, 2வது எங்க குமரகுரு. நானும் 1 மணி நேரமா எதிர்பார்த்தேன், நீங்க சொல்லிட்டீங்க, அதை பேசவே இல்லை. அதுதான் சொல்றேன் நான். நீங்க எடப்பாடி பேச வேணான்னு சொன்னார்ல திமுக தான் எங்களுடைய முதன்மையான எதிரி, அதிமுக நட்பு கட்சி தான், தேர்தலுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டோம், இப்ப வேணான்னு முடிவெடுத்துக்கிறோம்ன்றாரு. அதுதான் எடப்பாடி சொல்றாரு. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி சொல்லியிருப்பாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஏன் இந்தியாவுக்கு வாக்களித்தால் இந்திய திருநாட்டை 140 கோடி மக்களை பாஜகவுக்கு, மோடிக்கு, தாமரைக்கு வாக்களித்தால் இந்திய திருநாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, 33 கோடி தேவர்களாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஏன் எடப்பாடி சொல்ல மாட்டேங்கிறார்? வாய் வர மாட்டேங்குது. அப்ப நீங்க தாமரைக்கு வாக்கு போகலாம், சூரியனுக்கு போகக்கூடாதுன்னா அப்ப எடப்பாடியோட என்ன தந்திரம் இருக்கு? அல்லது அதை எப்படி இஸ்லாமியர்கள் உங்களுக்கு நம்பி வாக்களிப்பாங்க? எப்படி பட்டியல் சமூகம் உங்களை நம்பி வாக்களிப்பாங்க? அல்லது கிறிஸ்துவ சமூகம் நம்பி வாக்களிப்பாங்க? அல்லது ஜனநாயக சக்திகள் எப்படி வாக்களிப்பாங்க? தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவையும் நேசிக்கிற தமிழ்நாட்டினுடைய லட்சக்கணக்கான வாக்காளர் பெருமக்கள் எடப்பாடியை எதன் அடிப்படையில் வாக்களிப்பார்கள்? எங்க குமரகுரையா சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம், எங்களுக்கு பிரதான எதிரி திமுகங்கிறாரு, எடப்பாடிக்கு திமுக தான் எதிரி. நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறீங்க? தாமரையும் இரட்டை இலையும் 2 பேருமே திமுகவை தான் நாங்க எதிர்க்கிறோம்னா, அந்த கூட்டணியத்தை எதிர்க்கிறோம்னா 2 பேரும் ஏன் தனித்தனியா நிக்கிறீங்க? ஏற்கனவே முதலில் ஒன்றாக பதில் சொல்லிடட்டும். இப்பொழுதும் தாமரையும் சரி பதில் சொல்லட்டும். திமுகவை தானே எதிர்க்கிறீங்க, ஒன்றாவே இல்லைங்க, 2 பேரும் திமுகவை தானே எதிர்க்கிறீங்க, ஏன் தனிச்சு எதிர்க்கிறீங்க? சேர்ந்தேன்னு எதிர்த்து வந்தீங்க தானேன்னு கேக்குறாரு. நீங்களும் நிறைய பேர் கூட மோடி எதிர்க்கிறாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேண்டியது, ஏன் தனித்தனி கட்சியில் நடத்துறீங்க? எல்லாரும் சேர்ந்து மோடி எதிர்ப்பு கட்சி ஆரம்பிச்சா வேலை முடிஞ்சதுல. ஆமா, மோடி எதிர்ப்பு கட்சியில நாங்க இல்லையே, கூட்டணியில இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். வாக்கு உங்களை தோக்கடிக்கிறோம்ல தமிழ்நாட்டுல. இல்லைங்க, தனித்தனி கட்சி வேண்டியது இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்துருங்களேன். ஒரே அஜெண்டா என்ன மோடி அவர்கள் இருக்க கூடாது, அதுதானே. நண்பர் வன்னியரசு இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நண்பர் வன்னியரசு முடிச்சிட்டு அவருக்கான நேரம் இல்ல நண்பர் வன்னியரசு நானும் ஒன்னும் சொல்லல. அதிமுக தனி கட்சி, பாஜக தனி கட்சி, ஒரே கூட்டணியில் இருக்காங்க. நீங்க கட்சியில் ஒன்னா சேர வேண்டாம். ஏற்கனவே தோத்து போயிட்டுமே, அப்புறம் ஏன் அதிமுக நீங்க ஏன் கொலார் சொல்றீங்க? அது தோத்து போச்சே கூட்டணி நின்று, திரும்ப தோத்து போங்க. அப்ப திமுக ஆதரவுக்காக நீங்க பேசுறீங்களானே? இல்ல அவர் குமரகுரு இல்ல, நான் என்ன சொல்றேங்க, பாஜக நீங்க மோடியை இல்ல முடிச்சிடுறேன். நண்பர் வன்னியரசு நம்ம தேசிய பேரிடர் எல்லாம் சொன்னார். மாநில பேரிடர் எதுன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம விசிகா தான். எப்படி கேட்டா, சந்தோஷ் கலியில ஒண்ணு நடந்ததுன்னா வாய் திறக்க மாட்டோம், மணிப்பூர்னா கேட்போம், எங்க இருந்தாலும் அது கரெக்டா கேட்டுருவோம். இங்க இஸ்லாமியர்ல மைனாரிட்டியை குளிர் வைக்கிறதுக்கு என்னன்னா பேசுவோம், ஆனா இந்துக்களை திட்டினா பேச மாட்டோம். இது மாதிரி இப்ப சொன்னார் அன்கான்ஸ்டிடியூஷனல் நிறைய நடக்குதுன்னு. கோர்ட்டே இல்ல, அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு ஒரு கலங்கம் கற்பிப்பாங்க. கோர்ட் யாரு தெரியுமா? பாருங்க, இதுதான் சொல்றேன். ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா, சமூக நீதி எல்லாமே நீங்க எல்லாம் பேசுங்க. நண்பர் வன்னியரசும் உங்க கட்சியும் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது, மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அவங்க கட்சி விசிகா என்னெல்லாம் திமுக பத்தி சொல்லுச்சோ அதெல்லாம் ஒரு தடவை ரீமைண்ட் பண்ணி பாருங்க. சமூக நீதியில இருந்து எல்லா விஷயமும் அதுக்கு பதில் கிடைக்கும். சுருக்கமா, இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ பட்டியலின மக்கள் வாக்குகள்ல இந்த முறை என்ன நரேட்டிவ் செட் ஆகும்? மக்களுடைய வாக்களிக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இல்ல பாஜக அதிமுக பிளவுக்கு பிறகு இல்ல, சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறிவைத்து அதிமுகவை தனியாக நிறுத்தி பிஜேபி விளையாட நினைக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது விமர்சனம். ஆனால் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் என்று பிரித்து நாம் தேர்தலை அணுகுவது கிடையாது. அவர்களையும் நாம் சக மக்களாகத்தான் மதிக்கிறோம். இந்தியர்களாகிய நாம் அப்படின்றதுதான் இந்தியா கூட்டணின்னு பேர் வைத்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்போ இந்துக்களை தனியாக, இஸ்லாமியர்களை தனியாக அப்படின்னு பிளவுபடுத்தக்கூடிய கருத்தியலை பிஜேபி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதனுடைய விளைவுதான் இங்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டை குறிவைத்து தனியாக எடப்பாடி பழனிசாமியார் பேசிக் கொண்டிருப்பது, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை தனியாக குறிவைத்து எடப்பாடி பழனிசாமியார் பேசிக் கொண்டிருப்பது. எனக்கு ஒரே ஒரு டவுட், இதுவரை பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து முரண்பட்டு பிரிந்த கட்சிகள் ஒன்றாக இருந்ததே இல்லை. அப்படி ஒன்றாக இருந்தாலும் அந்த கட்சி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவில் 2 பிரிவுகள், ஒன்னு உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், இன்னொன்னு ஷிண்டே ஃபேக்ஷன். இப்போ பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஷிண்டே ஃபேக்ஷனுக்கு சின்னமும் கட்சியும் கிடைக்கும். எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை வராமலே இருக்கிறது அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து எப்படி தீர்த்துக்கிறதுனே தெரியல. சந்தர்ப்பத்தில் பேச ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.